வணக்கம். இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம எப்படி பிரிக் ஒர்க்கை வந்து முறையாக செஞ்சு அது மூலமாக எப்படி வந்து நம்ம பண விரயமாகிறத கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றது பார்க்குறோம். ஒரு கட்டு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அது எங்கே அந்த கட்டு வேலை செய்ய போகிறோமோ அந்த இடத்த எந்த வித தூசு துரும்பும் இல்லாமல் நீட்டாக பெருக்கி சுத்தம் பண்ணி கழுவி வச்சுக்கணும். அது பக்கத்துலேயும் எந்த வித பொருட்களும் இல்லாமல், வேறு தேவையில்லாத பொருட்கள் எதுவும் இல்லாமல் அதை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி வச்சுட்டோன்னா நம்ம வேலை செய்கிற இடம் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து தேவையான பொருளை மட்டும்தான் அங்கே வைக்கணும். தேவையான பொருள்னால் இப்போது ஒரு கட்டு வேலை செய்கிறதுக்கு கல்லோ சாலிட் பிளாக்கோ ஏஏசி பிளாக்கோ தேவைன்னா அது அங்கே இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கலவை இருக்கலாங்க. இதை தவிர்த்து வேறு எது இருந்தாலுமே அது நமக்கு தேவையில்லாத பொருள் தான். அதை அந்த கட்டு வேலை முறையாக செய்கிறதுக்கு பயன்படாது. அதுக்கப்புறம் நம்ம கட்டு வேலை போட போகிற இடத்துல நீட்டாக தண்ணி வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த செங்கலாக இருந்துச்சுன்னா செங்கலில் தண்ணியில் நல்லா ஊற வச்சு சர்ஃபேஸ் ட்ரை கண்டிஷனில் எடுத்து அடுக்கணும் முதல் வேலை. அதுவும் இல்லாமல் நேர்கோட்டில் இருக்கா, அது மூலமட்டத்தில் இருக்கா, அந்த லெவல் கரெக்டாக அந்த ஒழுங்கு இருக்கா, இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அடுக்கும்போது அந்த வரிகள் எல்லாமே அழகாகவும் நீட்டாகவும் வரும். அதே மாதிரி நமக்கு வேஸ்ட் ஆகிறதும் தடுக்கும். இந்த இடத்துல மட்டும் இல்லை, கட்டு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பூசு வேலையும் எல்லா கான்ட்ராக்டர்ஸுமே கேட்டு பாருங்கள். 12 mm பிளாஸ்டரிங்ட்டு அச்சீவ் பண்ண முடியுதா இல்லையான்ட்டு சொன்னிங்கன்னா 95% முடியலன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு மெயின் ப்ராப்ளமே பூசு வேலை வந்து ஒழுங்காக பண்ணலான்றதில்ல, அதில் இருக்கிற கட்டு வேலையே தூக்குக்கு இருக்காது. ஒரு வரியும் இன்னொரு வரியும் முன்ன பின்ன இருக்கும். அப்போ இந்த கட்டு வேலை இப்படி இந்த முறையில் செஞ்சோன்னா அதுக்கு அடுத்தடுத்து வர வேலைகள்லையும் நம்ம மிச்சப்படுத்தலாம். இது செய்யும்போது இந்த கட்டு வேலை தேவையான கல்லை அடுக்கி வச்சுட்டு நம்ம கலவை போடும்போது வெறும் தேவையான அளவு மட்டும்தான் கலவை போடணும். அதிகமாகவும் கலந்துடக்கூடாது. ஒரு கலவை போட்டால் அரை மணி நேரத்தில் அந்த கட்டு வேலையில் பயன்படுத்திடணும். அதுக்கு மேலே கலவை வேஸ்ட் ஆச்சுன்னா அதோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கலவை யூஸ் பண்ணாலுமே அந்த கட்டு வேலையோட ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு தேவையான போதுமான அளவு இருக்காது. அதே மாதிரி சிமெண்ட் என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ண போகிறோம், கலவை 1:3 1:4 1:5 அந்த கட்டு வேலைக்கு ஏற்ற மாதிரி என்ஜினியர் டிசைன் கொடுத்த மாதிரி நம்ம அந்த கலக்கும் போது தேவையான சிமெண்ட்டு, தேவையான மணலோ எம்சாண்டோ ஃபைன் அக்ரிகேட் சொல்லுவோம் அது, அப்புறம் தேவையான அளவு தண்ணி தான் யூஸ் பண்ணணும். தண்ணியும் சிமெண்ட்டுக்கும் ஒரு பந்தம் இருக்குது இதில் டிசைனில். என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா அது வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. அந்த வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் சிமெண்ட் மாட்டருக்கு 1:3 1:4 சொல்கிறதுல பிரயோஜனமே இல்லை. இதையும் வந்து முறையாக பார்த்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸ் சிமெண்ட் போட வேண்டிய தேவையும் இருக்காது, பணமும் நீங்கள் மிச்சப்படுத்தலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஒர்க்கு பிரிக் ஒர்க்கும் உங்களுக்கு பிளாக் ஒர்க்கும் வந்துடும். இது எல்லாத்தையும் செஞ்சு முடித்தா நீங்கள் அந்த கட்டு வேலை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாகவும் சுத்தமாகவும் இருக்கும். அதில் நீங்கள் பூசு வேலையை செய்யாமல் விட்டாலே அந்த கட்டு வேலை அவ்வளோ நீட்டாக தெரியும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து வந்து இதில் பணமும் மிச்சமாகும். இதுதான் வந்து அடிஷ்னல் பாயிண்ட் அண்ட் மெயின் பாயிண்ட்டுமே இதுதான். இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே பயன்படுத்திய செங்கல், மணல், சிமெண்ட்டு இதெல்லாம் மிச்சம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் முறையாக எடுத்துக்கிட்டு போயிட்டு அதை இன்னொரு இடத்துல அடுக்கி வைக்கணும். இப்போ நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, எடுத்துகிட்டு வந்து பல்காக கொட்டுவாங்க. அது மாதிரி இல்லை, ஸ்டாக்கிங்ன்ட்டு சொல்லுவாங்க. கரெக்டாக முறையாக அடுக்கணும். ஒரு பொருளையுமே முறையாக அடுக்கிற ப்ரொசீஜர் இருக்குது. அதன்படி தான் அடுக்கணும். மிச்சமாகிற பொருளை எடுத்துகிட்டு போய் வேறு ஏதாவது இடத்துலையும் அடுக்கி வைக்கணும். அப்போ தான் அந்த பொருள் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இல்லாட்டி இப்போ 200 கல் நீங்கள் யூஸ் பண்ணோன்னா 250 கல் எடுத்துகிட்டு வந்து வைப்போம். வச்சுட்டு 200 கல் யூஸ் பண்ணது போக மிச்சம் 50 கல் இருக்கும். ஆனால் மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா 50 எடுத்து தூக்கி போடும்போது மீதி 30-35 கல் தான் தேரும். 15 கல் வேஸ்ட்டாக போயிடும். அதெல்லாம் தடுக்கணும்னா முறையான ஸ்டாக்கிங் ப்ரொசீஜர்ன்ட்டு இருக்குது, அடுக்கி வைக்கிற முறை. அந்த முறையை நம்ம பின்பற்றினா தான் அது முடியும். இது வந்து வேறு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வச்சதுக்கப்புறம் இந்த வேலையில் செஞ்சது எல்லாத்தையும் நீட்டாக சுத்தம் பண்ணி பாயிண்டிங் பண்ணி ரேக்கிங் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபுல்லாக வெளில வரும்போது அந்த கட்டு வேலை வந்து உங்களுக்கு எவ்வளோ காசை மிச்சப்படுத்திருக்குன்ட்டு நீங்களே ஒரு கணக்கு போட்டு பார்க்கணும். பொதுவாக எல்லா சைட்லேயுமே எந்த இன்ஜினியருமே ஒத்துக்கிறது ஒரு 100 மூட்டை பயன்படுத்தணுன்னா அதில் வந்து ஆக்சுவலாக ஆகக்கூடிய தியரிட்டிக்கல் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 90 மூட்டையிலேருந்து 95 மூட்டை தான் ஆகும். மீதி 5 மூட்டை எங்கே போச்சுன்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அது வந்து இந்த முறை இல்லாத வேலை பயன்பாட்டிலையும் அதில் வந்து சிதறது எல்லாத்தையும் எடுத்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணாமல் விடுறதுனாலையுமே உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆகும். இதுவே பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் த மெட்டீரியல் காஸ்ட் வந்து உங்களுக்கு